வெல்கம் பேக் டு த சேனல் த ஜேர்னி ஆஃப் யங் மூன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்டோரிஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த ஸ்டோரிஸ் பண்றதுக்கு பப்பட் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்பட் தியேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழைய காலத்துலலாம் வந்து பொம்மலாட்டம் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா. ஸோ அந்த நம்ம பப்பட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது குட்டி குட்டி பொம்மைங்கெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொம்மையோட கேரக்டர் வந்துட்டு பேசுகிற மாதிரி நம்ம வந்துட்டு பப்பட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ்க்காக. ஸோ அந்த பப்பெட்ஸ் வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக நம்ம பப்பட் தியேட்டர் ஒன்று அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பப்பட் தியேட்டர் வழியாக தான் நம்ம அந்த பொம்மைங்க எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த பப்பட் தியேட்டர் எப்படி பண்றது அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ. வாங்க நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த துணிக்கடையில தருவாங்க இல்லைங்களா பாக்ஸு, ஸோ அந்த பாக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இது நான் வேஸ்ட் பாக்ஸில் இருந்து தான் எடுத்தேன். நீங்கள் வந்து இதுவே யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு அட்டை கெட்டி அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த லைட் அட்டை தான் இருந்துச்சு, ஸோ நான் அந்த லைட் அட்டை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு ஷீட்டை யூஸ் பண்ணி அந்த பார்டர் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்டர்ஸை மட்டும் உள்ளே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஷீட்டையும் வந்துட்டு ஏதோ ஒரு க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கலர் பேப்பர், நான் வந்துட்டு வேஸ்ட் அட்டை ஒன்று இருந்துச்சுங்க, ஸோ அதில் டிசைன் பேப்பர் இருந்ததுனால ஸோ நான் அதை கட் பண்ணி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ரெட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கலர் நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டு சைடும் வந்து ரெட் கலரில் ஃபுல்லுமே கலர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட பப்பட் தியேட்டரை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லுமே கலர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை வந்து நான் அந்த பாக்ஸில் செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாக்ஸில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து இது கத்தி யூஸ் பண்ணி ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்படின்னா, அந்த ரெண்டு சைடும் வந்துட்டு கட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கலர் ஷீட் எடுத்துட்டேன், இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷீட் எடுத்துட்டு நான் அந்த அவுட்டர் சைட் பார்டரில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் வந்து எனக்கு ஒரு ₹1 ஆச்சுங்க, இது மட்டும் நான் வெளியே வாங்கினேன். ஸோ இதை வந்து நம்ம பார்டராக செட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நேமிங்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிசைன் பண்ணணுமா, ஸோ எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த குவில்லிங் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி அந்த க்ரீன் கலரில் லீவ்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பேப்பர் ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த கோல்டன் கலரில் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட பப்பட் தியேட்டர் இப்படி தாங்க இருக்கும். ஸோ அந்த பப்பட் தியேட்டருக்கு வந்து உங்களுக்கு என்ன நேமிங் கொடுக்கணுமோ எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களோட பப்பட் தியேட்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பின்னாடி இருந்து இந்த பப்பட் தியேட்டரில் வந்துட்டு பொம்மைங்களாம் காமிச்சிக்கலாம். ஸோ நான் சில பப்பட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேங்க, அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து தசராக்காக துர்கா, சிவன், பிரம்மா, விஷ்ணு இது எல்லாமே செஞ்சேங்க. ஸோ நீங்களும் ஸ்டோரி ரெடி பண்ணி சொல்லலாம். ஸோ பப்பட் தியேட்டர் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.